இன்று பிறந்தநாள் காணும் விவேகானந்தர் அவர்களின் சிறிய வரலாறு காண்போம். விவேகானந்தர் பிறப்பு ஜனவரி 12, 1863 கொல்கட்டா, இந்தியா மற்றும் இறப்பு ஜூலை 4, 1902 கல்கத்தா அருகே இந்தியாவில் வாழ்ந்த ஒரு இந்து துறவி, ஆன்மீக தலைவர், போதகர் மற்றும் சீர்திருத்தவாதி ஆவார். 1893ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய வரலாற்றுச் சிறப்புமிக்க இறுதி உரையால் தேசிய மற்றும் உலக அளவில் முதன்முதலில் கவனத்தை ஈர்த்தவர். அவர் சுவாமி என்று அழைக்கப்பட்டார். அது இந்து துறவிகளுக்கு வழங்கப்படும் ஒரு பட்டமாகும். 1881ஆம் ஆண்டில் அவர் இந்து ஞானியும் காளி பக்தருமான ராமகிருஷ்ணரை சந்தித்தார். அவரே விவேகானந்தரின் ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டியாக இருக்கப் போகிறவர். காலப்போக்கில் அவர் ராமகிருஷ்ணரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த ஞானியுடனேயே தனது நாட்களை கழித்து தெய்வீகத்தை பற்றி அறிந்து கொண்டு தனக்கென ஒரு ஆன்மீக உலக பார்வையை உருவாக்கிக் கொண்டார். சுமார் 1890இல் நரேந்திரநாத், விவிதிஷானந்தா மற்றும் சச்சிதானந்தா ஆகிய பெயர்களில் ஒரு துறவியாக இந்தியா முழுவதும் பயணம் செய்ய புறப்பட்டார். அடுத்த சில ஆண்டுகளில் அவர் பல நகரங்களுக்கும் மாநிலங்களுக்கும் சென்று பல்வேறு சமூக வகுப்புகளைச் சேர்ந்த ஏராளமான மக்களுடன் உரையாடி இந்துக்களின் மத மற்றும் சமூக நிலையை மதிப்பிட்டார். தனது பயணங்களின் போது துறவியானவர் தனது சீடர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஊக்கத்தால் வெவ்வேறு மதங்களும் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கூடும் ஒரு தளமான நடைபெறவிருந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக சிகாகோ செல்ல முடிவு செய்தார். நிதி திரட்டப்பட்டது. மேலும் இப்போது விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட அந்த துறவி 1893இல் இந்து மதத்தின் பிரதிநிதியாக அந்த நிகழ்வில் பங்கேற்றார். அறிக்கைகளின்படி அவர் அந்த நிகழ்வில் ஒரு வசீகரிக்கும் பேச்சாளராக இருந்தார். அவரது உரைகள் அனைத்தும் உணர்ச்சிபூர்வமான இறையியல் சொற்பொழிவுகளாக இருந்தன. அவை மிகவும் சிறப்பாக பாராட்டப்பட்டன. மேலும் செய்தித்தாள்கள் அவரை தெய்வீக உரிமை பெற்ற பேச்சாளர் என்று உயர்வுபடுத்தி வர்ணித்தன. பாராளுமன்றத்தில் தனது இறுதி உரையில் அவர் கூறினார், யாராவது தனது மதம் மட்டுமே நிலை நின்று மற்ற மதங்கள் எல்லாமே அழிந்துவிட வேண்டும் என்று கனவு கண்டால் நான் அவரை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பரிதாபப்படுகிறேன். மேலும் எந்த எதிர்ப்புக்கும் மீறி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் விரைவில் போரிடுவதல்ல, உதவுவதே, அழிப்பதல்ல, ஒன்றிணைப்பதே, பிளவல்ல, நல்லிணக்கமும் அமைதியுமே என்று எழுதப்படும் என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அந்த நிகழ்வு விவேகானந்தருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. மாநாடு முடிந்த பிறகு அவர் அமெரிக்கா முழுவதும் விரிவாக பயணம் செய்தார். லண்டனுக்கும் சென்றார். அங்கே அவர் வேதாந்த தத்துவத்தை பரப்பி நிலையான சீடர்களையும் அபிமானிகளையும் திரட்டினார். 1897இல் ஒரு சிறிய மேற்கத்திய சீடர்கள் குழுவுடன் இந்தியா திரும்பிய பிறகு விவேகானந்தர் ராமகிருஷ்ணரின் துறவி சீடர்கள் மற்றும் சீடர்களின் மனிதாபிமான மற்றும் மத நடவடிக்கைகளுக்கு ஒழுங்கையும் கட்டமைப்பையும் வழங்குவதற்காக ராமகிருஷ்ண மிஷன் சங்கத்தை நிறுவினார். தற்போதைய கலைக்கழகம் அமைந்துள்ள இடத்தில் 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற முதல் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை. அமெரிக்காவின் சகோதரர்களே மற்றும் சகோதரர்களே, நீங்கள் எங்களுக்கு அளித்த இந்த அன்பான மற்றும் மனமார்ந்த வரவேற்பிற்கு பதிலளிக்கும் விதமாக நான் இங்கு எழுந்து நிற்பது என் இதயத்தை விவரிக்க முடியாத மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. உலகின் மிக பழமையான துறவியல் அமைப்பின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். சமயங்களின் மாதரின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் அனைத்து வகுப்புகளும் பிரிவுகளும் சேர்ந்த கோடிக்கணக்கான இந்து மக்களின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் பேசிய சில பேச்சாளர்களுக்கும் எனது நன்றிகள் உள்ளன. அவர்கள் கீழை நாடுகளில் இருந்து வந்த பிரதிநிதிகளை குறிப்பிட்டு தூரமான நாடுகளைச் சேர்ந்த இந்த மனிதர்கள் சகிப்புத்தன்மை என்ற கருத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்ற பெருமைக்கு உரியவர்கள். சகிப்புத்தன்மையும் உலகளாவிய ஏற்பையும் உலகுக்கு போதித்த ஒரு மதத்தைச் சேர்ந்தவனாக நான் பெருமைப்படுகிறேன். உலகளாவிய சகிப்புத்தன்மையில் மட்டுமல்ல, அனைத்து மதங்களையும் உண்மையானவையாக ஏற்கிறோம். பூமியிலுள்ள அனைத்து மதங்களையும் நாடுகளையும் சேர்ந்த துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் அகதிகளுக்கும் அடைக்கலம் அளித்த ஒரு நாட்டைச் சேர்ந்தவனாக நான் பெருமைப்படுகிறேன். ரோமானிய கொடுங்கோன்மையால் அவர்களின் புனித ஆலயம் சிதைக்கப்பட்ட அதே ஆண்டில் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் அடைக்கலம் புகுந்த இஸ்ரேலியரின் தூய்மையான எஞ்சிமர்களை எங்கள் மார்பில் அணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்குச் சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். மகானான சொராஷ்டிரிய நாட்டின் எஞ்சிவர்களுக்கு அடைக்கலம் அளித்து இன்றும் அவர்களை பாதுகாத்து வருகிற மதத்தைச் சேர்ந்தவனாக நான் பெருமைப்படுகிறேன். சகோதரர்களே, நான் சிறு வயது முதலே திரும்பத் திரும்பச் சொல்லி வருகிற ஒரு பாடலிலிருந்து சில வரிகளை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன்.
வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு தோற்றங்களின் வழியாக மனிதர்கள் செல்லும் வெவ்வேறு நீரோடைகள். அவை தோற்றத்தில் வேறுபட்டவையாக கோணலாகவோ நேராகவோ இருந்தாலும் அனைத்தும் உன்னையே வந்தடைகின்றன. இதுவரை நடைபெற்ற மிகச்சிறந்த சபைகளில் ஒன்றாகிய இந்த கழகம் கீதையில் போதிக்கப்பட்ட அற்புதமான தோத்திரத்திற்கு ஒரு சாட்சியாகவும் உலகுக்கு ஒரு பிரகடனமாகவும் அமையும் என்று நான் மனமார்ந்து ஏற்கிறேன். யாராவது தனது மதம் மட்டுமே நிலை நின்று மற்ற மதங்கள் எல்லாமே அழிந்துவிட வேண்டும் என்று கனவு கண்டால் நான் அவரை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பரிதாபப்படுகிறேன். மேலும் எந்த எதிர்ப்புக்கும் மீறி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் விரைவில் போரிடுவதல்ல, உதவுவதே, அழிப்பதல்ல, ஒன்றிணைப்பதே, பிளவல்ல, நல்லிணக்கமும் அமைதியுமே என்று எழுதப்படும் என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அந்த நிகழ்வு விவேகானந்தருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. மாநாடு முடிந்த பிறகு அவர் அமெரிக்கா முழுவதும் விரிவாக பயணம் செய்தார். லண்டனுக்கும் சென்றார். அங்கே அவர் வேதாந்த தத்துவத்தை பரப்பி நிலையான சீடர்களையும் அபிமானிகளையும் திரட்டினார். 1897இல் ஒரு சிறிய மேற்கத்திய சீடர்கள் குழுவுடன் இந்தியா திரும்பிய பிறகு விவேகானந்தர் ராமகிருஷ்ணரின் துறவி சீடர்கள் மற்றும் சீடர்களின் மனிதாபிமான மற்றும் மத நடவடிக்கைகளுக்கு ஒழுங்கையும் கட்டமைப்பையும் வழங்குவதற்காக ராமகிருஷ்ண மிஷன் சங்கத்தை நிறுவினார். 1900 ஆண்டு விவேகானந்தர் தனது 2வது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார். அவரது உடல்நிலை மோசமடைந்தது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது வெறும் 39 தான். ஆனால் தனது பணிகள், தத்துவம் மற்றும் சீடர்கள் மூலம் அவர் ஒரு அழியாத மரபை விட்டுச் சென்றார். அவரது போதனைகளும் சொற்பொழிவுகளும் இன்றும் இந்தியாவிலும் உலகமெங்கும் பரவலாக பாராட்டப்படுகின்றன. அவரது பிறந்த நாள் 1985 ஆண்டு முதல் இந்தியாவில் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது.